எப்பவுமே ஊட்டியை பொறுத்தளவுக்கு இந்த பொட்டேட்டோ அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப டஃப்பு. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 120 நாள் பயிர். இந்த 120 நாள் பயிரில் கிட்டத்தட்ட ஒரு 15 மருந்து ஃபெர்டிலைசர்ஸ் அடித்தா தான் அதை எடுக்க முடியும். ஆனால் நம்ம இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அடித்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாதே ஃபுல்லாக ஆர்கானிக்காகவே நம்ம அந்த செடியை கண்ட்ரோல் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா செழுமையாக வரா மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். வணக்கம் சார், என் பேர் கதிர்வேலு, விவசாயி தான். தண்டலம் கிராமம். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு பொருளே யூஸ் பண்ணுங்கள். நாட்டு மொச்சக்கொட்டை, வேர்க்கடலை எல்லாம் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் உரத்தை வந்து பயன்படுத்தாதீங்க. இவர் சார் வந்து நம்ம தர மருந்து பார்த்தீங்கன்னாக்கா 90% நல்லா அருமையாக வந்து பலன் கொடுக்குது. அதில் வந்து விவசாயம் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு விதைகளே பயன்படுத்தி பயன்பெறுங்க. இப்போ நானும் பாருங்கள் வேர்க்கடலை போட்டிருக்கேன். மொச்சக்கொட்டை நாட்டு விதை வாங்கி கொடுத்துருக்காரு, வெள்ளை மொச்சை வாங்கி கொடுத்துருக்காரு. அது இவர் சார் தான் எனக்கு மற்ற பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாருக்கு. இன்னும் நல்லா விளைச்சல் வந்துருக்குது. இன்னும் வந்து எப்படிங்க வித்தியாசம் தெரியுது? வித்தியாசம் நல்லா தெரியுது. சரிங்க. மரம் வந்து தெளிவாக இருக்குது. சரி. பூ நல்லா இருக்குது. சரி சரிங்க. காய்ப்பு திறன் அதிகரிக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. உங்களுக்கு மற்ற நீங்கள் நிறைய இடமும் போய் பார்த்துருக்கேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த சூழலில் வந்து மற்ற இடத்துக்கும் நம்ம தோட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெண்டாவது வந்து பூச்சி மருந்து கெமிக்கல் வந்து நமக்கு வந்து அடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்க. இது உழுவுறதுனால பசுமையாக இருக்குது, வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏற்கனவே கொடுத்தது போன முறை பயன்படுத்துறதுனால காய்ப்பு திறன் நல்லா இருக்குது. காய்ப்பு நல்லா இருக்கு. அதனால இதையே தொடர்ந்து யூஸ் பண்ணலாம்னு எடுக்கலாம். நல்லா இருக்கு. அதுதாங்க முக்கியம். உங்களுக்கு வந்து திருப்திகரமா இருக்கு. கடைசி வரையும் பசுமை நிறமாக இருக்குது. பூ அதிகமா இருக்குது. காய்ப்பு திறன் அதிகமா இருக்கு. பூச்சி வந்து கம்மியா இருக்குது. ஆமா. நம்ம காய் சொத்தை அது மாதிரிலாம் வந்து அதுவும் கம்மியா இருக்கு. நம்ம என்ன இருக்கீங்க வெண்டைக்கால அந்த மாதிரி நீங்க ரசாயனம் பண்ணிருப்பீங்க, மற்ற மருந்துகள்லாம் பண்ணிருப்பீங்க. அதுக்கும் இப்ப இந்த நெட் சர்ஃப் நீங்க அந்த NPK கொடுத்து ஷெட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் நீங்க பாத்தீங்க? நல்லா இருந்தது. 5 டன் காய் அறுத்தேன். 1 கிலோ விதை போட்டு. சரி. 5 டன் காய் அறுத்தேன். சரி. கடைசி வரையும் காய் நானுமே விலை இல்லாதனால ஊடுச்சு. சரி. அது நல்லா இருந்தது. செடி துளுப்பாட்டம் இல்ல பூச்சி வாட்டம் எல்லாம் நல்லா இருந்தது. நல்லா ஓடுது. கொடி நின்னு போன கொடி ஓடுது. எல்லாரும் காட்டணும், எல்லாரும் ஒரு எந்த குறையும் இல்ல. காலையில பாத்தீங்கன்னா அதனாலதான் காலையில வரணும். அப்படி காலைல வேலையா இருப்பீங்களா? அந்த வைக்க போற மேல மாடு வைக்க தள்ளுவேன். ஆமா. அப்படி பார்த்தா மேல சூப்பரா இருக்கும். நல்லா அந்த வெள்ளை கலர் இவ்வளவு பூ இருக்கிறது, அதாவது வந்து கேக்குற அளவுக்கு நிலைமையா இருக்குது பாருங்க. அது யோசிங்க. அது அரசாங்க இங்க வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தாங்க. வந்து அவங்க என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்றாங்க. நல்லா இருக்குன்றாங்க. நாங்கள் வந்து கரும்பு சாகுபடி செய்திருக்கிறோம், நெல் வந்து சாகுபடி செய்திருக்கிறோம், வெங்காயம் சாகுபடி செய்திருக்கிறோம், வெண்டை, கத்தி எல்லாம் சாகுபடி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ரேப்பப்பு, சிம்ரேஜ், இன்டாக்கு, பயோ 95 இதெல்லாம் வந்து போட்டு பயிர் நல்லா வெளியே பயிர் வச்சிருக்கிறோம். இப்போ கரும்பு ஆஃபீஸ் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, 28 கணு இருந்தது. இன்னும் நிற்க வச்சு போட்டோ எடுத்து பரவாயில்ல, ஏக்கரா வந்து ஒரு 7 டன் வர மாதிரி தம்புட்டு எனக்கு இருக்கிறது இதை பெஸ்ட்டாக தம்புட்டுருந்தாங்க. என்ன பயன்படுத்துன்னு கேட்டாங்க. நான் வந்து செட்டு, சிம்ரேஜ், ரேப்பாப்பு இதோட பொருள் தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
சரி நல்லா இருக்குது ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூச்சிக்கு வந்து இன்டாக்ட் கேக்குது, நோவுக்கு வந்து ராப்பப் கேக்குது, சிம்ரேஜ் வந்து வளர்ச்சி கொடுக்குது. சரிங்க. செட்டு வந்து நம்ம பயிர் வேறு வந்து வளர்ச்சி அதிகமா கொடுத்து நல்ல பயிர் வருது. இது எல்லாத்தையும் அடி சொல்லி 95 கொஞ்சம் பயிர் 95 கலந்து ஒட்டு பசை கலந்துரும். ஆமா ஆமா அடிக்கிறோம். அது மாதிரி பயிர் வச்சுக்கிறாங்க. சரிங்க. நிச்சயமா இந்த கெமிக்கல் அடிக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப எனக்கு மனசாட்சியே தாங்கல அது பார்த்து. உண்மையிலே சார் சரி 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 எனக்கு அடிக்கிறவனுக்கும் எந்த எஃபெக்ட் இல்ல. சில்லுன்னு அடிக்கிறதுக்கு மோட்டருக்கு மனுஷனுக்கு மொண்டு ஊத்துறவனுக்கு எல்லாருக்குமே எந்த பயம் கிடையாது. நிச்சயமா எல்லாருக்கும் அடிக்கிறது. நிச்சயமா. அதனால வந்து இதை பயன்படுத்த நல்லது, மனுஷனுக்கும் நல்லது, மாடு வைக்காது அந்த மாட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. எல்லாமே நினைக்கணும். நிச்சயமா நிச்சயமா அதுதாங்க முக்கியம். எவனோ பயிர் வைக்கிறான் எங்கேயோ போதில்ல சொல்லக்கூடாது. நல்லா ஒரு உயிரை நம்பணும். நம்ம பயிர் வைக்கிறது எஃபெக்ட் இல்லாத மற்றவங்க சாப்பிடணும், மட்டும் நல்லா இருக்கணும். அதான் நம்முடைய கருத்து. சார் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் அந்தோணிசாமி பேசுகிறேன். உதயகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அறிமுகம் இல்லாத இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் வந்து நெர்சப்பரோட கம்பெனியோட தயாரிப்பை நான் வந்து பயன்படுத்துகிறேன். சார் உதயகுமார் சாருடைய பரிந்துரையால் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஆனால் கத்திரி பயன்படுத்துகிறேன், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. முதல்ல வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உயிர் உரங்களை கொடுத்த பிறகு அந்த மண்புழு வர்றதை பாருங்கள். கடந்த ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் உயிர் உரங்களை. நான் ரசாயன உரம் கொடுக்கும்போது இந்த இதெல்லாம் இருக்காதுங்க, செத்துரும். ஐயா வணக்கங்க. வணக்கம். போன வாட்டி தர்பூசணி பயிர் வச்சாங்க ஒரு 2 ஏக்கராக்கு. சரிங்க. அதில் வந்து சார் சொல்கிற மாதிரி என்பிகே, அப்புறம் ஸ்டிம்ரிச்சு, ஸ்டெட்டு அந்த மருந்துங்கள்லாம் போட்டு அப்ளை பண்ணதில் நல்லா ஒரு ஹீல்டிங் வந்தது. இந்த முறையும் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சார் கூப்பிட்டு ஃபீல்டெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ மெடிசன்லாம் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த டைம் வந்து உடனே ஈவினிங் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உடனே அதனுடைய ரிசல்ட்டெல்லாம்காக நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு பயோ பண்ணுன்றது எங்களுக்கு ரொம்ப நீண்ட நாள் ஆசை. அதை சார் மூலிமா இப்போது நிறைவேற்றிட்டுருக்கோம். அதனுடைய ஃபஸ்ட்டு தாக்கம் தான் இப்போது ஃபீல்டில் இப்போது சார் பார்த்துட்ருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இனிமேல் வந்து பயோ பண்ணணுன்னா இன்னும் வர சந்ததிக்கெலாம் வந்து சரியான ஒரு உடல்நிலை வாழ்வாதாரத்தை நம்ம கொடுக்கணும்னா நம்ம வந்து இந்த பயிருங்களுக்கெலாம் வந்து பயோ பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது சார் மூலிமா அதை நிறைவேற்றத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றிங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க.